அதாவது புத்தகம் படிக்கிறது இருக்குல்ல, அது வந்து எழுதுறத கட்டாயப்படுத்தணும் முதல்ல. புத்தகம் படிக்க வைக்கணும்னா முதல்ல எழுத வைக்கணும். புத்தகம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக புத்தகம் படிப்பாங்க, அப்படி தானே? புத்தகம் அப்போ எப்படி இந்த மக்களை வந்து நம்ம புத்தகம் படிக்க வைக்கணும்? ஏன்னா புத்தகத்தால் தான் இந்த உலகமே உருவாச்சுது. புத்தகம் படித்தவங்க தானே இந்த உலகத்தை உருவாக்குறாங்க. புத்தகம் படித்து தானே படித்தா தானே இந்த உலகத்தில் ஒரு வேலையை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது புத்தகங்களை வந்து படிக்க வைக்கிறது வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுறக்கூடாது. விருப்பப்பட்டால் படிக்க போகிறாங்க, இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக புத்தகம் படித்தே ஆகணும். அப்படிங்கிறத நம்ம எப்படி கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னா, புத்தகம் எழுத வச்சிடணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுடணும். அதில் வந்து கவிதை புத்தகமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். டெய்லி ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. டெய்லி ஒரு பக்கம் எழுதுனா போதும்ல. இப்போனா 365 நாள் இருக்குது, 365 பக்கம் எழுத முடியும். நம்ம என்ன சொல்கிறோம், 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வெளியிட்டே ஆகணும். அது வந்து அரசாங்கம் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும், அது சார்ந்த வேலைகள், அதை எப்படி டைப் பண்ணுறது, அதுக்கான வேலைகள், அதை எப்படி பதிப்பகத்தில் கொண்டு கொடுக்குற அந்த வேலையெல்லாம் அரசாங்கம் அதற்கான ஏற்பாடு. மக்களுக்கு இப்படி ஒரு கட்டாய சட்டம் போட்டாச்சுன்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, எளிதாக மாற்றுவது, அதற்கான வேலைகளை அரசாங்கம் செய்தாகணும். அப்போ 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம், அது கவிதை புத்தகமாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம். டெய்லி ஒரு பேஜ் எழுதினாலே 100 நாளில் 100 பக்கத்தை எழுதி முடிச்சிடலாம். மீதி 20 நாளில் நீங்கள் டைப் பண்ணிங்க, கரெக்ஷன் பண்ணுங்கள். வருஷத்துக்கு கடைசியில் ஒரு புத்தகமாக வெளியிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. அதுக்கு 1000 புத்தகம் போடணும். நல்ல புத்தகமாக இருந்தால் அது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு கூட அந்த புத்தகம் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ பேருக்கு போடணும் அப்படிங்கிறது அவர் விஷயம். அவர் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 50 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பரிசாக கொடுங்க ஒவ்வொரு வருஷம். அந்த மாதிரி அதை வந்து கட்டாய சட்டம். நீ இந்த வருஷம் புத்தகம் போட்டிங்களா, ஏன் போடலைன்னா அதற்கான தண்டனை ஏதாவது இருக்கணும். உங்களுக்கு சலுகைகள் அப்படின்னு ஏதாவது அரசாங்க சலுகைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு படிக்கிற அந்த புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்தணும். அது மாதிரி கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல எழுதுறதை கட்டாயப்படுத்தணும். புத்தகம் சார்ந்த ஆளுமை வந்து எப்படின்னா 50% வாசித்தல், 50% எழுதுதல். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான். நான் புத்தகம் வாசிக்க மட்டும் தான் செய்வேன், எழுதவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 50% தான் புத்தகத்தின் மீதான உங்களுடைய ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. புத்தகத்தை நீங்கள் காதலிப்பதில் 50% தான் இருக்குது உங்கள்கிட்ட. எழுதுகிறவங்க தான் முழுமையானவர்கள், புத்தகத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள். 50%, வெறும் வாசிக்கிறவங்க 50% தான், 50% மதிப்பெண்ணுமே தான் பெறுகிறாங்க. எழுதுகிறவங்க இருக்காங்க பாரு, அவங்க தான் 100% மதிப்பெண். புத்தகத்தின் மீது இவருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது. அதனால் புத்தகம் எல்லாரையும் எழுத்தாளராக மாற்றணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த உலகம் புத்தகத்தால் தான் உருவானது. புத்தகம் படித்தவங்க தான் இந்த உலகத்தை அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே எங்கேயோ பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிச்சுட்டு தானே வராங்க. படிக்காமல் இது முடியுமா? புத்தகம் இல்லைன்னா இந்த உலகமே உருவாக்க முடியும். அப்போது புத்தகத்தை படிக்காமல் இங்கே வாழவே கூடாது. புத்தகத்தை படிக்கிறது அடிப்படை கடமை. பல்லு விளக்குறது எப்படி அடிப்படை கடமையோ, குளிக்கிறது, சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி புத்தகம் படிப்பது என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சுவாசிப்பதற்கு வாசித்தல் பயிற்சி கண்டிப்பாக தேவை. அதை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா புத்தகம் எழுதுவதை கட்டாயப்படுத்தணும். வருஷத்துக்கு 100 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் வெளியிட்டே ஆகணும். அது சின்ன வயசுலேருந்து அதை ஆரம்பிச்சிடணும். எழுத படிக்க தெரிஞ்ச அந்த குழந்தைகள், அவங்க இருக்கிற ஓவியங்கள், அதை கூட நீ ஃபோட்டோ எடுத்து கீழே 2 கவிதைகளை எழுதி ஒரு 100 பக்கம் கொண்ட புத்தகங்களாக அந்த அப்பா அம்மா வெளியிடணும். அப்படின்னா ஒரு 50 வயசில் ஒருத்தர் 50 புத்தகம் போட்டுருவார் குறைஞ்சபட்சம். வருஷத்துக்கு ஒரு புத்தகம் கண்டிப்பாக போடணும். ஆனால் 100 பக்கம்தான். இப்போ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுனா போதுமே. 100 நாளைக்கு ஒரு பக்கம், 100 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம், 100 பக்கம் முடிஞ்சது. மீதி நாள் அதை கரெக்ஷன் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு தனித்தனி நூலகம் தேவை. அதில் ஒரு 100 புத்தகங்கள் குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஏன் தனித்தனி நூலகம்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விருப்பம் இருக்கும். அப்போ அந்த விருப்பம் சார்ந்து அவங்க அந்த நூல்களை தேட வேண்டும். அதுக்காக தான் தனித்தனி நூலகம். அது எப்படி ஒரு உணவுலேயே தனித்தனி விருப்பம் இருக்குல்ல, அது மாதிரி நூல்லையும் புத்தகத்துலேயும் தனித்தனி தேடல் இருக்குது. அதனால் தனித்தனி நூலகம் கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு கட்டாய சட்டம். வீட்டில் போய் செக் பண்ணணும் அரசாங்கம். அது மாதிரி ஒரு வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வர வைக்கணும். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வர வைக்கணும். அப்போ இந்த மாதிரி புத்தகத்துக்கும் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படித்தாகணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் வந்தாகணும் அப்படின்னா அப்போ அது சார்ந்த வேலைவாய்ப்பு எவ்வளோ பெருகும்னு நினச்சி பாருங்கள். அந்த நியூஸ் பேப்பர் பதிப்பிக்கிறாங்கள்ல, அவங்க 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 அங்கே எவ்வளோ வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி தான் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குதுப்பா நிறைய. நீ நியாயமான தேவைகளை பூர்த்தி பண்ணாலே போதும், இங்கே வேலைவாய்ப்புகள் தானாக வந்துடும். வேலை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆள் கிடைக்காத சூழ்நிலை தான் வரும்.
வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. வெளிநாட்டில் அப்படி தான் இருக்குது. ஜப்பானில், சீனாவில், பார்த்திங்கன்னா ரஷ்யாவில், அமெரிக்காவெலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. இங்கே பார்த்தா ஆட்கள் நிறைய இருக்காங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வேலை இப்படி போனால் தானே இப்போ நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றினா எவ்வளோ வேலைவாய்ப்புகள் உருவாகுது பாருங்கள். நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் எல்லாருமே, ஒரு நியூஸ் பேப்பர். அது மாதிரி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு வார இதழோ மாத இதழ் மருத்துவம் சார்ந்த ஒரு மாத இதழ் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி வேளாண்மை சார்ந்த ஒரு மாத இதழ் கண்டிப்பாக ஒரு வீட்டில் வாங்கப்பட வேண்டும். அப்புறம் விளையாட்டு சார்ந்த ஒரு மாத இதழ் கண்டிப்பாக வாங்கப்பட வேண்டும். அப்புறம் நவீன தொழில்நுட்பம், மோட்டார் வாகனங்கள், இது மாதிரி நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு மாத இதழ் கண்டிப்பாக வாங்கப்பட வேண்டும். இல்லைன்னா அதுக்கு அரசாங்கம் அதுக்கு ஒரு குற்றமாக பார்க்கும். புத்தகம் படிக்கலைன்னா அது ஒரு குற்றம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தணும். புத்தகம் கண்டிப்பாக எழுதணும். ஒவ்வொருத்தரும் 100 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு வருஷத்தில் வெளியிடணும். அதற்கான ஏற்பாடுகள், அதை போய் அவங்க எங்கே டைப் பண்ணுறது, அப்போ டைப் பண்ணுறவங்க நிறைய பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கும். டிடிபி சென்டர் நிறைய அது மாதிரி வேலைவாய்ப்புகள் உருவாகும். அது மாதிரி பதிப்பகங்கள் நிறைய உருவாகும். அப்படி இருக்கும்போது இப்படி தான் வேலைவாய்ப்புகள், நல்ல வேலைவாய்ப்புகள். இதெல்லாம் மக்களுக்கு தன்னம்பிக்கை. நானும் ஒரு எழுத்தாளர், நானும் ஒரு படைப்பாளி. அப்புறம் நீங்கள் ஒரு 100 பக்கங்கள் கொண்ட புத்தகம் கட்டுரையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம். கதைகளோடு எழுது, கட்டுரை கூட எழுது, நாவல் எழுது, ஏதோ ஒன்று. இந்த வருஷம் நான் நாவல் எழுத போகிறேன், போன வருஷம் நான் ஒரு கட்டுரை வெளியிட்டேன், இந்த வருஷம் நாவல் வெளியிட போகிறேன். அப்புறம் இந்த வருஷம் நான் என்ன கவிதை எழுத போகிறேன், இந்த வருஷம் கவிதை எழுதலான் இருக்கேன். டெய்லி ஒரு பக்கம் கவிதை, 100 நாளில் 100 பக்கம் கவிதை. போய் அங்கே ஒரு அரசாங்கமே அதுக்கான டைப் சென்டர், அது அரசாங்க ஊழியர்களை போட்டுடணும். டைப் அடித்து டிடிபி இந்த மாதிரி புத்தகம், மக்கள் எல்லாருமே புத்தகம் எழுதி கொண்டு வருவாங்க. அதை டைப் பண்ணி புத்தகமாக மாற்றி கொடுக்க வேண்டியது அந்த அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்போ அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாது. மக்கள் அறிவுடையவர்களாக இருப்பார்கள், நல்ல தேடல் உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ அதற்கு புத்தகம் வாசிப்பதற்கு எது தடை? இந்த மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் என்ன பண்ணணும்? மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் இந்த டிவி எல்லாமே. அது தனியார் சேனல்லாம் இருக்குல்ல, தனியார் ஒலிபரப்பு சேனல், அதெல்லாம் மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் தெரியணும். அதோட வேலையை ஆரம்பிக்கணும். நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் லேட்டாக தூங்கி, அது மாதிரி சமூக வலைதள ஊடகங்கள், மொபைல் ஃபோனில் பார்க்குறோங்களா, சமூக வலைதள ஊடகங்கள், அதுக்கும் கண்ட்ரோல். மத்தியானம் 2 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 8 மணிக்குள்ளே அதோட வேலையை முடிச்சிடணும். ஏன்னா மக்கள் சீக்கிரமாக தூங்க போகணும். அப்போது இந்த மாதிரி அப்போ வேறு வழியே இல்லை. மத்தியானம் 2 மணி வரைக்கும் நீங்கள் நல்ல தேடலோடு தான் இருப்பீங்க, வேறு வழியே இல்லை. மொபைல் அப்போ இந்த நல்ல தேடல் கடைசியில் மொபைல் ஃபோன், மத்தியானம் 2 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாங்கும்போது அங்கேயும் நல்ல தேடல் தான் இருக்கும். இந்த மாதிரி மக்களை ஒரு நல்ல தேடலில் கூட்டு போகணும். அவங்களுடைய கவனத்தை ஆக்கப்பூர்வமாக திருப்பணும். அப்போ தான் இந்த நாடு முன்னேறும், மக்கள் நல்லா இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகளும் ஒரு மாதிரி ஆபாச தேடலும் கூத்தடிக்கிற ஒரு நிலமை தான் இருக்குது. ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது சும்மா ஒழுக்கம் கட்டுப்பாடு வார்த்தையில் இல்லை. இந்த மாதிரி பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி பண்ணாதான் இங்கே அது நடைமுறைக்கு வரும். நிறைய நூலகங்களை உருவாக்குங்க. ஒவ்வொரு தெருவுலேயும் நூலகம் இருக்கணும். நூலகம் எங்கேயோ இருக்கக்கூடாது, வீட்லேயும் நூலகம் இருக்கணும். புத்தகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வாசித்தல் பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்போ தான் படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க. வீட்டுக்கு 4 இதழ், வார இதழ், அங்கே வாசிக்கிறாங்க. அந்த உலகம் ஃபுல்லாக ஒரு தேடல் இருக்குது, உலகளாவிய ஒரு பார்வை இருக்குது. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் புத்தகங்களை எப்படி படிக்காமல் இருப்பாங்க? இங்கே படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம்ல. ஆயிரக்கணக்கான கோடி பணம் பள்ளிக்கூடத்துக்காக பள்ளி கல்விக்காக செலவழிக்கிறாங்க. அந்த பணம் முழுமையாக போய் அதாவது பணம் முழுமையாக அவங்களுக்கு பயன் தருகிறதா? அதை பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் படிக்கிறதுல ஆர்வம் ஏற்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் செலவழிக்கிற மக்களுடைய வரிப்பணம், உழைப்பு, அதெல்லாம் அங்கே பயனுள்ளதாக மாறும், நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் தடை பண்ணுங்கள். புத்தகம் வாசிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது இன்னொன்று, உணவு. மோசமான உணவுகளை சாப்பிட்டா படிப்பு வராது, படிக்கணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா படிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, புத்தகங்கிறது நல்ல விஷயமா இருக்குது. மோசமான உணவுகள் மலிவான மட்டமான விஷயமா இருக்குது. நீங்கள் எப்படி சரக்கு அடிச்சுட்டு புத்தகம் படிப்பீங்களா? நல்ல புத்தகம் அப்படின்னு தண்ணி அடிச்சுக்கிட்டே புத்தகம் யாராவது படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. அப்போது சிகரெட் பிடிச்சிக்கிட்டே புத்தகம் படிக்கிறது, யாரோ படித்தாங்க அன்றைக்கி தலைவர்லாம் படித்தாருன்னு சொல்லி என்றைக்கோ காரணம் காட்டாதீங்க. யாரோ ஒருத்தர் வேணால் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, எல்லோரும் அப்படியா இருந்திருக்கும், அப்படிலாம் முடியாது. அதனால் நல்ல புத்தகங்களை படிக்கணுன்னா நல்ல பழக்க வழக்கம் தேவை, நல்ல உணவு பழக்கம் தேவை. மோசமான உணவுகள் இங்கே புத்தகம் படிக்க விடாது. இங்கே மக்கள் ஏன் மொபைல் ஃபோனில் மோசமான விஷயங்களை தேடி போகிறாங்க, ஆபாச தேடல்னால் இந்த உணவில் மோசமான உணவுகள். பரோட்டா சாப்பிட்டுட்டு எப்படி புத்தகம் படிப்பீங்க?
நல்ல உணவுகளை சாப்பிடணும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் நல்ல புத்தகங்களை தேடி போவீங்க. பரோட்டா சாப்பிட்டா இப்போ நல்ல மோசமான புத்தகத்தை தான் தேடி போவாங்க. மோசமான தேடல் தான் இருக்கும். உணவில் மட்டும் நீ மோசமான தேடல் உணவில் மோசமான தேடல் இருந்தால் நீ மற்றபடி இந்த அறிவு தேடலும் உனக்கு மோசமாக தான் இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே உனக்கு ஒரு நல்ல தேடல் இருக்கணும். நான் புத்தகத்தில் நல்ல புத்தகம் படிக்கணும்னா அதுமாதிரி உணவுலேயும் நீ நல்ல உணவை தேடு. ஒரு நல்ல தொழிலை செய். நான் விற்கிறது வந்து சாராய கடை வச்சுருக்கேன்ப்பா, நான் புத்தகம் படிப்பேனா? அங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு நல்ல அறிவு கருத்துள்ள ஒரு புத்தகத்தை நாங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னா? நீ என்ன வேலை பார்க்குறேன்? நான் சாராய கடையில் வேலை பார்க்குறேன், நான் சிகரெட் விற்கிறேன், பெட்டி கடை வச்சுருக்கேன், என்கிட்ட ஆன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா சிகரெட்டு, பீடி, சுருட்டு இதெல்லாம் நான் விற்றுக்கிட்டுருக்கேன். நல்லா அமோகமாக வியாபாரம் போகுது. சரி, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் வந்து உலக இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது படிப்பானா? அப்போ அவன் வந்து இந்த தொழிலில் கூட மக்களை வந்து அதாவது நல்ல உணவுகளை விற்பனை பண்ணணும். என்ன விற்கிறீங்க உங்கள் கடையில்? என்ன படிக்கிறீங்க? நான் உலக இலக்கியம், உலக கருத்துக்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு கடை வச்சுருக்கேன். என்னெல்லாம் விற்கிறீங்க? நல்ல பிள்ளைகளுக்கு சொத்தப்பல் வர்ற மாதிரி சாக்லேட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கேன், அதுதான் நல்ல வியாபாரமாகுது. அப்புறம் பீடி சுருட்டு, பக்கத்தில் ஒரு சாராய கடை இருக்குது, அப்போ நிறைய கிளாஸ் எல்லாம் விற்பனை ஆகும். அப்போ நீங்கள் என்ன படிப்பீங்க? இலக்கியத்தை படிப்பார். அவர் படிக்கவே மாட்டார், புத்தகம் படிக்கவே மாட்டார். அதை யாருங்க படிப்பாங்க? நான் மொபைல் ஃபோனில் ஆபாச படம் தான் பார்ப்பேன் அப்படிம்பார். அதனால் தேடல் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேடல் நல்லா இருக்கணும். வெறும் புத்தகத்தில் மட்டும் நல்ல புத்தகம் படிக்கணும்னா உணவில் நல்ல தேடல் இருக்கணும். உணவில் அதுமாதிரி மொபைல் ஃபோனில் நல்ல தேடல் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா மோசமான தேடல்கள் தடை பண்ணுங்கள். மோசமான விஷயம் எங்கே இருந்தாலும், உணவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நல்ல மதுபானம் பண்ணால் நல்ல மதுபானத்தை வைங்க. மென்மையான போதை தரணும். வன்மையான போதை தருகிற மதுபானம் வேண்டாம். இயற்கை மதுபானம், ஒயின், திராட்சை பழத்திலேருந்து கிடைக்கிற இயற்கை மதுபானம், அது உடம்புக்கு நல்லது. நிறைய ஒயின்லாம் குடிப்பாங்க, ஏன்னா ஒயின் குடித்தா நல்லாயிருக்கும் உடம்புக்கு அப்படின்னு. அது மாதிரி காய்கறியிலேருந்து எப்படி மதுபானம் தயாரிக்கிறது, மென்மையான போதை தரணும். காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து எப்படி மதுபானத்தை தயாரிப்பது, அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை சாப்பிட்டாக்கா நல்லது உடம்புக்கு. யார் வேணாலும் சாப்பிட்லாம், கெடுதலே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். மன அழுத்தம் நீங்கும். இந்த மதுபானம் சாப்பிட்றது மன அழுத்தத்தை நீக்கும். ஏன்னா நம்ம செய்கிற தொழில் எல்லாம் டென்ஷன் ஆனது. அப்போ இந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த இயற்கை மதுபானங்களை குடிக்கணும். அது கல்லெல்லாம் குடிச்சிங்கன்னா வன்மையான போதை தரும். கல் வந்து இந்த விஸ்கி பிராண்டி மாதிரி அதை விட பயங்கரமான போதை தரும். அப்போ கல்லையே நம்ம என்ன பண்ணோம்னா அதோட இப்போ முழுமையான போதை வந்து மோசமான கடுமையாக போதை தருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கல்லோட அந்த போதையை குறைக்கிற மாதிரி மென்மையாக தான் இருக்கணும். அந்த போதை மென்மையாக இருக்கணும். சுயநலம் இழந்து போகிற அளவுக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போது குறைவான போதை தர்ற மாதிரி அதை நம்ம மாற்றிடணும். ஆனால் அதில் சாப்பிட்டாக்கா எந்த வித கெமிக்கலும் கலக்காமல் ஒரு மென்மையான போதை தருகிற இயற்கையான மதுபானம் மனிதர்களுக்கு தேவை. அது மாதிரி புகைப்பிடித்தல் பார்த்திங்கன்னா மூலிகை சுருட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிடிச்சிங்கன்னா அடிக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடையில் விற்கிற சிகரெட் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின்லாம் கலந்துருக்கு, அதில் போதைப் பொருள் இருக்குது, அதனால தான் அடிக்ட் ஆகுறாங்க. நீங்கள் மூலிகை சுருட்டு, அதாவது துளசி இலை, அந்த மாதிரி இலைத்தலைகள் எல்லாம், மூலிகை இலைகளெல்லாம் சுருட்டி அது ஒரு சுருட்டுக்குள்ளே வச்சு அதை எப்படி டெக்னிக்காக பண்ணி அதை நீங்கள் பிடிச்சி பார்த்தா வெறுப்பாக இருக்கும், சப்புன்னு இருக்கும், அடிக்டாகவே மாட்டீங்க. ஒரு சிகரெட்டாக இப்போ நீங்கள் வந்து நிக்கோட்டின் கலந்த சிகரெட் பிடிச்சிங்கன்னா இப்போ கடையில் கிடைக்குதுல, அதெல்லாம் பிடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கூட பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணும். அது அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க, செயின் ஸ்மோக்கர், பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தர் அடிமைப்படுத்தக்கூடியது. அதுவே இந்த மூலிகை சிகரெட்டை குடிச்சிக்கிங்களேன், ஒன்றாவது குடிங்க, தயவுசெய்து ஒரு சிகரெட்டாவது குடிங்கன்னு கெஞ்ச வேண்டியிருக்கும். ஏன்னா அது குடிக்கவே பிடிக்காது. குடிக்கணும்னு ஆசை இருக்கா, அந்த மூலிகை சிகரெட் இருக்குது, தாராளமாக வாங்கி குடி. நல்ல மார்கழி குளிர், ரொம்ப குளிராக இருக்கா, ஒரு மூலிகை சிகரெட் வாங்கி குடிச்சுப்பார். கடமைக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் குடிப்பீங்க. இப்போ வெந்நீர் குடிக்கிற மாதிரி, வெந்நீர் யாரும் அடிமைப்படுத்தாது, அதில் டீ காஃபி அடிமைப்படுத்தும், அதில் இனிப்பெல்லாம் கலந்துருக்குல. வெந்நீர் வந்து சுவையே இருக்காது. அதனால் வெந்நீர் அதுபோல் தான், வெந்நீர் குடிக்கிற மாதிரி தான். இப்போ இருக்கிற சுருட்டு சிகரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி குடிக்கிற மாதிரி அடிமைப்படுத்தும். மூலிகை சிகரெட்டுங்கிறது எப்படின்னாக்கா அடிமைப்படுத்தாது, வெந்நீர் குடிக்கிற மாதிரி. வெந்நீர் குடித்தா நல்லது தானே, உடம்புக்கு நல்லது தானே, அதுபோல் தான். இதனால் இப்போ அந்த மூலிகை சிகரெட்டில் என்ன இருக்குது, வெறும் மூலிகை தூள் தான். மூலிகைன்னா என்ன மூலிகை, இந்த துளசியை காய வச்சு பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி அதுக்குள்ளே அடைச்சி, அது மாதிரி வந்து புதினாவை காய வச்சு பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி அடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல உடம்புக்கு நல்ல ஆடாதோட
ஆடதோட இலையை நல்லா காய வச்சு அரைச்சி அதை வந்து சிகரெட்டில் அடைச்சி அதை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்தா ஒன்று குடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து மக்களுக்கு நல்ல தேடல். மதுபானமாக இருக்கா, அதுலேயும் நல்ல தேடல். மதுபானம்னாலே கெட்டது கிடையாது, அதுலேயும் ஒரு நல்ல தேடல். அது மாதிரி உணவாக, அதில் ஒரு நல்ல தேடல். வாழ்க்கையாக ஆடம்பரமாக வாழக்கூடாது, எளிமையாக வாழணும், அதான் நல்ல தேடல். அந்த வீட்டுக்குள்ளே உன் வேலையை நீயே செய்ய, அதான் நல்ல தேடல். உன்னுடைய உணவை நீயே சமைக்கணும். நீ பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களும் அடிமையாக இருக்கக்கூடாது ஆண்களுக்கு. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும், அவங்கவுங்க ஆடையை அவங்கவுங்களே அதான் வந்து வாழ்வதிலும் வாழ்க்கை முறையிலும் ஒரு நல்ல தேடலை தான். வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது, ஆடம்பரமாக வாழ்கிறது, தேவைக்கு அதிகமாக பெரிய பெரிய வீடுகளை கட்டுறது, வீடு இல்லாமல் நிறைய தெருவில் கிடக்கும்போது ஒரு பெரிய பெரிய வீடுகளை கட்டுறது, அந்த மாதிரி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் சிறிய வீடுகளை தான் கட்டணும். அப்போ வீடுகள் வசிப்பிடத்துலேயே ஒரு நல்ல தேடல். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நடத்துகிறான் பாருங்கள், கல்யாணம் நடத்துறது. கல்யாணத்தை ஆடம்பரமாக பல லட்ச ரூபா செலவு பண்ணி, ஒரு நாள் கூத்துக்கு ஒரு பல லட்சம் அதில் பெருமை 1000 செய்கிற மொய் செய்கிறது. நாங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து மொய் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுன் வாங்கி போடுறது. கல்யாணமாக அவங்க அதாவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னா இவர் என்ன மொய் வைக்கிறதுக்கு பதிலாக அரை பவுன் நகை எழுதுறாரு, 1 பவுன் நகை போடுறார் பெருமைக்காக. அப்போ என்ன பண்ணணும், இந்த சடங்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துறதுலேயும் நல்ல தேடல் இருக்கணும் மக்களுக்கு. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தெலாம் தடை பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து மூடுங்க. யாரும் வந்து 50 ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி பிறந்தநாளாக கல்யாணமாக அப்புறம் நிச்சயதார்த்தமாக எது நடத்தினாலும் சரி 50 பேருக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. இந்த கல்யாண மண்டபம் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேர்த்த கூட்டி சோத்து போட முடியுது. அப்போ எல்லாத்தையும் வீட்டில் அல்லது சமூக நலக்கூடன்னு ஒன்று உருவாக்கி சின்னதாக தான் இருக்கணும். 50 பேர் தான் அங்கே இருக்கணும். 50 பேர்த்துக்கு அதிகபட்சம் 50 பேர், அதுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. இருந்தால் அது குற்றம். 50 பேர்த்த வச்சு நீ வந்து எல்லாத்துக்கும் உனக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு விருந்து வச்சுக்கோ. ஒரு கல்யாணமாக 50 பேர் தான் இருக்கணும். பொண்ணு வீட்டில் ஒரு 10, 15, 25 பேர், மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 25 பேர். யார் அந்த மாதிரி வந்து மொய் வைக்கிறதுலாம் அந்த பண்ணாக்கா சட்டப்படி குற்றம். சட்டப்படி குற்றம் வரதட்சணை அப்படின்னு போட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல தேடல் இருக்கணும். அது மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்போ நிகழ்ச்சி நடத்தலும் நல்ல. அது மாதிரி கல்வியில் ஒரு நல்ல தேடல், தாய்மொழியில் கல்வி இருக்கணும், கல்வியில் நல்ல தேடல் இருக்கணும். அது மாதிரி கடவுள் நம்பிக்கையிலையும் ஒரு நல்ல தேடல் இருக்கணும். அப்பா அம்மா காலில் விழுந்து வழங்கு, பெரியவங்க காலில் இருந்து விழுந்து வழங்கு, சூரியனை கும்பிடு, இயற்கையை கும்பிடு, மழை வந்துச்சுன்னா கும்பிடு, எப்போல்லாம் மழை வருதோ கும்பிடு, மழை வருதுன்னு நினச்சி வேண்டிக்கிட்டு கும்பிடு, இயற்கையை பார்த்து கும்பிடு, சூரியனை பார்த்து கும்பிடு, பெரியவங்கள காலில் உன்னை விட பெரியவங்க யார் இருக்காங்க அவங்க காலில் விழுந்து கும்பிடு, இந்த கோயிலுக்கெல்லாம் போகாத. இந்த அப்போ மாற்று எதாவது கொடுக்கணும்ல. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுளுங்கிறது வந்து இந்த இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து கண்டுபிடிக்கல. கடவுளுங்கிற வார்த்தையை இவங்களாம் கண்டுபிடிச்சோம். கடவுள் இல்லைன்னா அப்போ இவங்க தான் கடவுளுங்கிற வார்த்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இந்த மதம் தான். கடவுள் ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்து மதம் கிறிஸ்தவ மதமும் இடையில வந்தது. கடவுள் மதங்களே இல்லாத ஒரு காலம் இருந்தில்ல. அப்போ இந்த கடவுளுங்கிற வார்த்தையும் அப்போ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை தானே. கடவுள் இல்லைன்னு சொன்னாக்கா கடவுளுங்கிற வார்த்தை இந்த மதம் வருவதற்கு முன்பே அங்கே இருக்கிறது அப்படின்னா அந்த கடவுளுங்கிறது யார்? அப்போ இருந்துச்சுல்ல, அப்போ ஒரு கடவுள் இருந்திருக்கணும்ல. கடவுளுங்கிற ஒரு வார்த்தை கடவுளுங்கிறது இல்லை அப்படின்னா கடவுளுங்கிறது வந்து இல்லை அப்படின்னா இந்த மதம் இருக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. அப்போ இந்த மதம் இருப்பதற்கு முன்பே கடவுள் என்கிற வார்த்தை இருந்திருக்கிறது என்றால் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கணும் தானே. அப்போ என்னது அப்படின்னா இயற்கையான கடவுள்கள் யார்? அம்மா அப்பா, குலதெய்வம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கூட மூட நம்பிக்கை. இருக்கிற வரைக்கும் அவங்க காலில் விழுந்து வணங்கு அல்லது அவங்க சமாதியில் போய் வணங்கு, அது தப்பு கிடையாது. உடனே அதுக்கு ஒரு கல்லை நட்டு மாலை போட்டு திங்குன்னு சாமி ஆடுறது அது மாதிரி மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமான அணுகுமுறை இருக்கக்கூடாது. உன் அப்பா அம்மா உனக்கு பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க காலை தொட்டு வணங்கு. இந்த உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் வந்து ஆண்களோட காலை தொட்டு வணங்கணும், கணவனோட காலை தொட்டு வணங்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களை நம்பி இருக்கிறது. ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல்களில் பாதுகாவலர்கள். ஆண்கள் தான் கடவுள். அந்த மாதிரி மாற்று கடவுள் யாருப்பா? நீ இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இல்லைன்ற, முஸ்லீம் மதம் கிடையாது, இதெல்லாம் மதமே கிடையாது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்ற. அப்போ மாற்று கடவுள் யார்? அதை கொடுத்தாகணும். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுளுங்கிற வார்த்தை இங்கே இருந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்கிற நம்பிக்கை இங்கே இருந்திருக்கிறது அப்படி தானே அர்த்தம். அப்போ அவங்க என்ன கடவுளாக கும்பிட்டாங்க? இயற்கை கடவுள். அதுக்கு சிலைலாம் வைக்காத, வாழ்க்கை முறை. ஒரு காலையில் அதிகாலையில் எழுந்து சூரியனை பார்த்து கும்பிடு.
அப்புறம் அப்பா அம்மா பர்த்டே, அப்பா அம்மா அல்லது பெரியவங்க, அப்பா அம்மா எல்லாம் பெரியவங்க, அவங்க காலை தொட்டு கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு. அந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா கும்பிடு. இந்த மாதிரி இயற்கையை வணங்கணும். இயற்கையை வணங்கிட்டு தூங்கும்போது அப்படி கும்பிடு. இன்றைக்கி எனக்கு அப்போ உணவை பார்த்து கும்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும்போது தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் முதல் உணவை என்ன பண்ணணும், பிறருக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும். அதை தொட்டு கும்பிடணும். உணவு என்பது ஒரு கடவுள். சாப்பாடு இல்லைன்னா அப்போ நீங்கள் இதான் அறிவுக்கு உட்பட்ட கடவுள். நீங்கள் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், சீக்கிய மதம், புத்த மதம் இதெல்லாம் இல்லாத காலத்தில் லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாத காலத்திலே இப்படி ஒரு மதம்னா என்னென்னே தெரியாமலே அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இது தான் மக்களை வாழ வைக்கலை. ஆனால் அவங்க அப்போவும் அந்த மக்களை எது வாழ வச்சுது? இந்த உணவு தானே வாழ வச்சுது. இந்த மதமே இடையில வந்தது. இது வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எது வாழ வச்சுது? இந்த உணவு, இந்த சூரியன், இந்த இயற்கை, இந்த மழை, இந்த தண்ணீர், இதுதான் வாழ வச்சுது. அப்போ அது தானே நீ கும்பிடணும். அது மனிதர்கள் தானே வாழ வச்சாங்க, அதுதானே கும்பிடணும். அதான் அறிவுக்குட்பட்ட கடவுள். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல தேடல். கல்வியில் தாய்மொழி வழி கல்வி இப்படி எல்லா விஷயத்துலையும் மோசமான தொழில் எதுவுமே பார்க்கக்கூடாது. அது மாதிரி தொழிலே ஒரு நல்ல தேடல். எல்லா விஷயத்துலையுமே நல்ல தேடலை இந்த மக்களுக்கு நாம் கட்டாயப்படுத்த வேண்டும். அதனால் புத்தகம் எழுதுவதை கட்டாயப்படுத்தணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் போடணும். எவ்வளோ அற்புதமான, எப்போ எல்லோரும் படைப்பாளியாக உணர்வாங்க. இன்றைக்கி பார்த்தா எழுத்தாளரை பார்த்தா மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, ஒரு கதாசிரியரை பார்த்தா மக்களுக்கு தாழ்வு மன, ஒரு பாடகரை பார்த்தா மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. ஏன் நமக்கு ஏன் கற்பனை வரல? அப்போ நீங்களும் ஒரு புத்தகம் எழுதுங்க, கவிதை எழுதுங்க. ஒரு வருஷம் ஓவிய புத்தகம் போடுங்க, ஒரு வருஷம் கவிதை புத்தகம் போடுங்க. 100 பக்கங்கள் கொண்டு புத்தகம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தாமல் இவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. இது நல்லதுன்னா அதை சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும். இப்போ சின்ன பசங்களை இப்போ கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்படி சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, சட்டம் அது நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகாதீங்க அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தால், இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொல்லி நிறைய பேர் போயிடுவாங்க. சட்டம் போட்டு கட்டாயப்படுத்துகிறதுனால தான் நடைமுறை. அதனால் அதை பின்பற்றிகிட்டு இருக்காங்க. அந்த சட்டத்துக்கு மக்கள் பயப்படுவாங்க. அந்த சட்டத்தை வச்சே நம்ம நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும். நல்ல விஷயம் செஞ்சால் தான் மக்கள் நல்லதை போய் தேடுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே நல்ல தேடல். இந்த தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலக அளவில் தனியாக நிற்கும். உலகத்துக்கே வழிகாட்டியாக நிற்கும். வழிகாட்டுகிற உலகத்தின் தாய் பூமியே தமிழ்நாடு தான். இங்கே தான் மனிதர்கள் தோன்றினார்கள். மனித இனம் தோன்றியது. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அதெல்லாம் தமிழ்மொழி, அதெல்லாம் நம்ம வார்த்தைகள் தேடணும். அதோட வியப்பு இருக்குது. தமிழ்நாடு, தமிழ் மக்கள், இந்த பூமி, இந்த மண், இந்த மனித இனத்தின் தாய் பூமி இது. இங்கே தான் மனித இனமே தோன்றியது. அப்படின்னா இதை நம்ம போற்றுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் வார்த்தைகளை எப்பவும் தேடிக்கிட்டே இருக்கணும். வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குது, தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த வியப்போட உச்சத்தை நம்ம உணரவே முடியாது. அவ்வளோ உச்சம், எல்லையில்லா உச்சம், பிரபஞ்சத்தை போல் இந்த தமிழ் மண். மனித இனத்தின் தாய் பூமி இது.